ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோல்டன் சினிமா தமிழுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மாரி செல்வராஜ் டைரக்ஷன்ல துருவ் விக்ரம் நடிச்சிருக்கிற பைசன் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பத்தி தான். மாரி செல்வராஜ் டைரக்ஷன்ல துருவ் விக்ரம் நடிச்சிருக்கிற பைசன் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இன்னைக்கு சாயங்காலம் வெளியாச்சு. கபடியை மையமா வச்சு எடுத்திருக்கிற இந்த படத்துல அனுபமா பரமேஸ்வரன், ரஜிஷா விஜயன் நடிச்சிருக்காங்க. மாரி செல்வராஜ் பிறந்த நாளை கொண்டாடுற விதமா படத்தோட போஸ்டரையும் வெளியிட்டிருக்காங்க. பரியேறும் பெருமாள் படத்துல கருப்பிங்கிற நாய், கர்ணன் படத்துல கழுதை, இறந்த நாட்டார் தெய்வம், மாமன்னன் படத்துல பன்னிக்குட்டி, இப்படி மிருகங்களை வெறும் காட்சி பொருளா இல்லாம கதாபாத்திரமாவே உருவாக்குறாரு மாரி செல்வராஜ். மாமன்னன் படத்துல பன்னிக்குட்டிக்கு இறக்க இருக்கிற மாதிரி காமிச்சது செம த்ரில்லிங்கா இருந்துச்சு. கர்ணன் படத்துல கால்ல கட்டப்பட்ட கழுதைக்கு விடுதலை தர்ற மாதிரி காட்சிகளை குறியீடா வச்சிருப்பாரு. அதே மாதிரி பைசன் படத்துல எருமை மாட்டு கொம்பு இடம்பெற்றிருக்கு. பைசன் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போட்டோல 2 துருவ் விக்ரம் உருவங்கள் இருக்கு. ஒண்ணுல அவர் குனிஞ்ச மாதிரியும், இன்னொன்னுல அவர் போட்டிக்கு ரெடியா இருக்கிற மாதிரியும் டிசைன் பண்ணிருக்காங்க. அவருக்கு பின்னாடி கொம்போட இருக்கிற எருமையின் தலையும் இருக்கு. மாரி செல்வராஜ் ரசிகர்கள் கொண்டாடுற பாட்டாகவும் சித்திரங்கள் மூலமாவும் அவரோட படங்களுக்கு விளம்பரம் செய்வாரு. வித்தியாசமான அணுகுமுறையும் ரசிகர்களோட கவனத்தை ஈர்க்குது. பைசன் படத்துல அழகம்பெருமாள், கலையரசன், பசுபதி, லால் மற்றும் ஹரிகிருஷ்ணன் முக்கியமான கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க. முதல் முறையா மியூசிக் டைரக்டர் நிவாஸ் கே. பிரசன்னா கூட சேர்ந்து இந்த படத்துல மாறி வேலை பாக்குறாரு. இந்த படத்துல மியூசிக்கும் புதுமையான பாட்டுகளா இருக்கும்னு எதிர்பார்ப்பு அதிகமாயிருக்கு. மாரி செல்வராஜ் படங்களுக்குன்னு தனி ரசிகர்கள் இருக்காங்க. வாழைப்படம் கண்ணீர் மழையில எல்லாரையும் ஆழ்த்துச்சு. அதே மாதிரி இதுவும் இடம் பிடிக்கும்னு உறுதியா சொல்லலாம். வர்மா படத்துக்கு அப்புறம் துருவ் விக்ரம் கிராமத்து கதையில நடிச்சு முடிச்சிருக்காரு. இதுக்காக அவரோட அப்பா விக்ரம் மாதிரியே ரொம்ப மெனக்கெட்டு நடிச்சிருக்காருன்னு படத்தோட போஸ்டர்களை பார்த்தாலே தெரியுது. கண்டிப்பா இந்த படம் அவருக்கு ஒரு திருப்பு முனையா இருக்கும்னு நம்புறாரு. கபடி விளையாட்ட மையமா வச்சு எடுத்திருக்கிறதால ஒரு மாவீரனோட கதைன்னு சொல்றாங்க. அதனால துருவ் விக்ரம் நடிப்புல புது பரிமாணத்தை பார்க்கலாம். நான் எங்கிருந்து வர்றேன்னு உனக்கு தெரியும், ஏன் வர்றேன்னு உனக்கு தெரியும், வந்து சேர்ந்தா என்ன செய்வேன்னு உனக்கு தெரியும். அதனால நீ கதவுகளை அடைக்கிறாய், நான் முட்டி மோதி மூர்க்கமா உடைக்கிறேன்னு மாரி செல்வராஜ் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரோட பதிவிட்டிருக்காரு. அவரோட வலிகளை சந்திச்ச பிரச்சனைகளை காட்சிப்படுத்துற மாரி செல்வராஜ் இந்த படத்துல தீவிர பாய்ச்சலா இருக்கும்னு எதிர்பார்ப்பு அதிகமாயிருக்கு. பரியேறும் பெருமாள் படத்தை மாதிரி இல்லாம நீலம் ப்ரொடக்ஷன்ல பெரிய பட்ஜெட்ல எடுத்திருக்காங்க. நீலம் ப்ரொடக்ஷன் எடுக்கிற படங்களுக்கு ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருக்குன்னு சொல்லலாம். இந்த பைசன் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? மாரி செல்வராஜ் படங்களை உங்களுக்கு பிடிக்குமா? துருவ் விக்ரம் நடிப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.